புள்ள உயிரோட இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. உன்னை நாங்கள் விட்டு வைக்கிறதும் உன் சின்ன பிள்ளைக்கோசரம் தான் விட்டு வைக்கிறது இல்லாமல் உன்னையும் கொலை பண்ணிட்டு எல்லா சொத்து நான் எழுதி வாங்கிக்குவேன். 20 பவுன் போட்டியாடி என்னென்னமோ கெட்ட கெட்ட வார்த்தை, கொஞ்சம் நஞ்ச வார்த்தை இல்லை. அவங்க அண்ணன் போலீஸாக இருக்கிறாப்ப, ராகுல்ன்ட்டு அவர் போலீஸாக இருக்கிறாப்படி, மிரட்டாப்படி என்ன, நீ வந்து யார்கிட்ட வேணாலும் கொடு, கலெக்டர்கிட்ட கூட கொடு, மினிஸ்டர்கிட்ட கூட கொடு, ஸ்டாலின்கிட்ட கூட கொடு, நான் பார்த்துக்கிறேன், யார் வந்தாலும் ஒன்றுமே அப்படின்றான். 15 ரவுடி பசங்களை கூட்டிகிட்டு என்னை மிரட்ட வந்துட்டாங்க, என்னை அடிக்க வந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, என் கணவர் இல்லை, என் பிள்ளைய விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியல, லோடு அலைகிறேன். எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா செஷனையும் கொடுத்துட்டேன். நானும் வெளியில் வந்தாதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு 2 வருஷம் ஒரு தாய்கிட்ட 2 வார்த்தை பேசி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்பயும் அடித்து துன்படுத்தி மிரட்டி தான் கூட்டிகிட்டு வராங்க. இதை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறது வருது. நான் என்ன பண்ணட்டும்? நான் கேட்க போனப்போ உன்னை கொலை பண்ணிடுவேன், உன்னையும் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அவன் போலீஸுக்காரன் மிரட்டுறான். இல்லை இப்போ உங்கள் பொண்ணு பார்க்கறதுனால உங்களுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும்? பஸ்லேயே கூட்டிகிட்டு போயிட்டேன். பிள்ளைதான் எனக்கு உலகம், என் பிறந்த பிள்ளை எனக்கு பிள்ளைதான் உலகமே, எனக்கு யாருமே இல்லை. பையனாக இருக்கா, என்னை பார்த்துக்குவாங்க, என் பொண்ணுங்க தான் எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பயந்துக்கிறீங்க? ஆமாங்க, என் பொண்ணு பார்த்து 4 மாதம் ஆகுது. ஃபோனு எதுவுமே கிடையாது, ஃபோனு கொடுக்கறது இல்லை. எப்படி இருக்காங்கன்னு எனக்கு எப்படி ஒரு பெற்ற தாய்க்கு தெரியும். நாங்கள் சேலம் இருக்குங்க, சேலம் தாலுகாப்பட்டியில இருக்கேன். என் வீடு இருக்குது. என் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2.5 வருஷம் ஆகுது. இது நாள் வரையும் என் பிள்ளைய என் வீட்டுக்கு அனுப்பவே கிடையாது. நானும் போலீஸில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். எந்த போலீஸ்காரனும் என்னை வந்து எதுவுமே கேட்க கிடையாது. வராங்க, கூட்டிகிட்டு வராங்க, அம்மா இது லவ் மேட்ருமா, அது பிள்ளைக்கு இதாகிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்களோ, எதான ஆக்ஷன் யாருமே எடுக்க கிடையாதுங்க. பிள்ளை உயிரோடு இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. என் பிள்ளைய தயவு செஞ்சு வந்து எனக்கு இப்போ காமிக்கிறதுக்கோ என்கிட்ட பேசுகிறதுக்கோ நீங்கள் அந்த அனுமதி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னா தெரியலைங்க. இருக்கிறானா இல்லையானே தெரியலைங்க எனக்கு. போலீஸ்கார குடும்பம், அவர் வந்து எங்கள் மருமகனோட அண்ணன் வந்து போலீஸாக இருக்கிறாப்படி. நீ யாரை வேணாலும் எங்கே வேணாலும் மனு கொடு, யாருமே எந்த போலீஸும் உனக்கு வரமாட்டாங்க, கமிஷனரே எனக்கு கீழே தான் அப்படிங்கிறவன். கமிஷனரை நான் சொன்னாதான் வந்து இது பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாருங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கு உன்னை நாங்கள் விட்டு வைக்கிறதும் உன் சின்ன பிள்ளைக்கோசரம் தான் விட்டு வைக்கிறது இல்லாமல் உன்னையும் கொலை பண்ணிவிட்டு எல்லா சொத்து நான் எழுதி வாங்கிக்குவேன். பையனோட பெரியம்மா வந்து 20 பவுன் போட்டியாடி என்னென்னமோ கெட்ட கெட்ட வார்த்தை, கொஞ்சம் நஞ்ச வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு. நீ தனியாக தாண்டி இருக்கிற, என்னையும் கூப்பிடுறான், என்னையும் கூப்பிடுறான். ஆமாம், வரதட்சணை கேட்டு அவங்க பெரியம்மா 20 பவுன் போட்டு கிழிச்சியாடி, இன்னாடி செஞ்சுட்ட பிள்ளைக்கு 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாடி போடி நீ கொஞ்சம் நஞ்சல் என்னை பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தையாக என்னை பேசுகிறாங்க எல்லாருமே. நான் இப்போ பிள்ளைய பார்த்து இன்றைக்கி 5 மாதம் ஆகுதுங்க. என் வீடு கிழக்கு பிரசத்துக்கு கூப்பிட போனேன், தேங்காய் பழம்லாம் வச்சு கூப்பிட்டோம் சரின்னு. அப்போ கூட அந்த பையன் சொல்கிறான், நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க, வரமாட்டேன், நீ பண்ணுறது பண்டிகை, எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட்டு கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க. பொண்ணு உயிரோடு இருக்குதா இல்லையா எனக்கு தெரியலைங்க. பொண்ணு உயிரோடு இருக்குது, தெரிஞ்சால் தானே நான் பேசுவேன். நான் டெய்லி அழுகுறேன். நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், டெய்லி தான் அழுகுறேன். நான் என் பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளை யாருமே காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுகுறேன். எங்கே போனாலும் போலீஸு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. கமிஷனர்கிட்ட போனேன், அவர் வந்து அம்மா அதெல்லாம் பண்ண முடியாது, கமிஷனர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க பார்க்குறதுக்கு. என்ன கமிஷனர் பார்க்குறதுக்கு அந்த வெளியில் இருக்கிற இப்படிலாம் இருப்பாங்களே, அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அம்மா இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது போங்கம்மாங்கிறப்ப நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் சொல்லுங்கள். நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கனால எந்த ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் எல்லாமே அவங்க பக்கம் தான் பேசுகிறாங்க. எந்த கலெக்டர் கூட 4 வாட்டி மனு கொடுத்தேன், ஃபார்வேர்டு பண்ணி விட்றாங்க, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. தயவு செஞ்சு என் பொண்ணு எங்கே இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்களோ இல்லை, எனக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு வந்து காமிக்கும். இதுதான் என்னோட வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.